Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. பேக் டு ரொட்டீன் vlog தான். ஸோ 2 months லீவுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. எல்லா லக்கேஜ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து அன்பேக் பண்ணி எல்லாமே எடுத்து வைக்கணும். இங்கே இருக்கிறதுலாம் என் ஹஸ்பண்ட் வச்சுருந்த திங்ஸு. ஸோ ரூம் வந்து இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொண்டு வந்த திங்ஸு எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 12:30 அந்த மாதிரி டைமில் தான் வந்தோம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லா பேக் எல்லாமே வந்து அப்படியே ரூமுக்கு வெளியே இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ தான் லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்து லஞ்ச் சாப்பிட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு பேக்காக வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பாப்பாவை வந்து ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒவ்வொரு லக்கேஜ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி கபோர்டில் வந்து ஃபோல்ட் பண்ணி வைப்பனோ அதே மெத்தடில் தான் வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே கொண்டு வந்து மறுபடியும் வந்து நம்ம மடிச்சிட்ருக்க வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய சூகேஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ இதில் வந்து வெளியே போட்டு போகிற குர்த்திஸ் அதெல்லாமே வந்து வச்சுருந்தேன். ஸோ இதை அப்படியே எடுத்து கபோர்டில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். என் கபோர்டு வந்து ஃபுல்லாகவே வந்து ஆர்கனைஸ்டாக தான் இருக்கேன். ஏன்னா இந்த ஒரு செல்ஃப் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். மேக்ஸிஸில் இந்த பேஸ்கெட்டில் வச்சுட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா ட்ரெஸ்ஸு மேலே ஃபுல்லாகவே வந்து பாத் டவல்ஸு அதெல்லாமே வச்சுட்டு கீழே ஃபுல்லாகவே வந்து வியானாவோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வந்து அப்படியே அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டவல்ஸ் எல்லாமே வந்து இந்த கீழே இருக்க ட்ராவில் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவேன். டாப் ட்ராவில் வந்து வியானாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்தனால அப்படியே எடுத்து அந்த ஆர்டரில் வச்சுட்டேன். இந்த பேஸ்கெட்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இதே இடத்துல தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ வந்தோடனே டக்குன்னு நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி மெடிசன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரேஷ் க்ரீமு, பவுடர், லோஷன் அது எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ வியானாவோட ட்ரெஸ்ஸு, டவல் இதுவும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆதவோட சூட்கேஸ் தான் வந்து இப்போ அன்பேக் பண்ண போகிறேன். ஆதவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா வந்தோடனே நம்ம அப்படியே எடுத்து பேஸ்கெட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 yearsஆகவே வந்து இந்த மெத்தடில் தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னென்ன டிஷர்ட்ஸ் இருக்குது, என்ன கலரில் இருக்குது எல்லாமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து போடாமல் பத்தாமல் போகாமல் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈஸியாக தெரியுது. அதே மாதிரி ஆர்டரில் இருக்கும். ஸோ வெளியே போட்டு போகிறதுலாம் தனியாக ஒரு பேஸ்கெட்டு, ரெகுலர் யூஸு, கிளாஸ்க்கு போட்டு போகிறது அந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ எல்லா பேஸ்கெட்டுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. பொதுவாக எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு பெரிய வேலை, அதுக்கு வந்து நம்ம எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், யார் உட்காந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு நினைப்பாங்க. பட் ஒரு தடவை நம்ம எஃபர்ட் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போவுமே வந்து டைம் சேவிங்காக இருக்கும். ஏன்னா எடுத்த பொருளை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், நம்ம எல்லாமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுருப்போம். ஸோ மறுபடியும் நம்ம இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை, அடுத்த ஒர்க் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ பேக் எல்லாமே வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரூம் வந்து நீட் பண்ணணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹேரை வந்து கோம் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய ஹேர் வந்து பிஃபோர் வாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸ்ஸாக இருக்குது. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து சலூன் லைக் ஹேர் இருக்கணும், ஹேர் வந்து நல்லா சில்கி ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஹேர் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ BBluntல வந்து பார்த்திங்க அப்படின்னா BBlunt இன்டென்ஸ் ஷைன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஷாம்பூ, கண்டிஷனர், மாஸ்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாம்பூ வந்து நம்ம யூஸ் பண்ணி கண்டிஷனர் யூஸ் பண்ணி முடிக்கும்போது நம்ம ஹேர் வந்து நல்லா சில்கி அண்ட் ஷைனாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஹேரில் வந்து BBluntோட இன்டென்ஸ் ஷைன் ரேஞ்சோட ஷாம்பூ தான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஷாம்பூ எடுத்து நல்லா வந்து ஸ்கேல்ப்லேருந்து டிப் வரைக்கும் நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் வந்து நிறைய ஹேர் ஷைன் ஷாம்பூஸ்லாம் இருக்குது. பட் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஷைன் வந்து நமக்கு வீட்டில் இருந்துகிட்டே வந்து கிடைக்காது. சலூன் லைக் ஹேர் வந்து நமக்கு கிடைக்கும். ஹேர் வந்து நல்லா சில்கி ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். BBluntோட இன்டென்ஸ் ரேஞ்ச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெட் ஹேரில் வந்து நம்ம BBlunt இன்டென்ஸ் ரேஞ்சோட கண்டிஷனர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹேருக்கு வந்து தேவையான அளவுக்கு கண்டிஷனரை வந்து ஃபஸ்ட்டு பம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிட் லென்த்லேருந்து டிப் வரைக்கும் நம்ம வந்து இதை மசாஜ் பண்ணணும். இப்போ கண்டிஷனர் அப்ளை பண்ணாலும் மிட்லேருந்து டிப் வரைக்கும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுருக்கோங்க. விட்டுட்டு ஒரு 3 to 5 minutes வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது 23 times வந்து நம்ம ஹேர் வந்து நல்லா ஷைனராக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக வந்து ஹேர் கேர் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு
யூனிக் ஷைன் டானிக் ஃபார்முலா இருக்கிறதுனால நமக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆக்டிவ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, அதாவது ரைஸ் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் வந்து சில்க் ப்ரோட்டீன் இருக்குது. இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் நம்ம ஹேர் வந்து எக்ஸ்ட்ராடினரி க்ளாஸி ஷைன் இருக்குது. அதே மாதிரி BBlunt இன்டென்ஸ் ரேஞ்சில் வந்து ஹேர் மாஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மாஸ்க்கும் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். நல்லா ஹேர் வந்து உங்களுக்கு க்ளாஸி ஷைன் கொடுக்கும். ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியும் ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதில் வந்து ரைஸ் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம ஹேரை வந்து ஸ்மூத் அண்ட் ஷைனாக வச்சுக்கும். அதே மாதிரி ரூட்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். சில்க் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நமக்கு ஹேரோட எலாஸ்டிசிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிரேக்கேஜஸ் அதெல்லாம் இல்லாமல் ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சர்டாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷைன் டானிக். இது வந்து க்ளாஸி ஷைன் கொடுக்கும் நம்ம ஹேருக்கு. ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக, ஸ்மூத்தாக, சில்கியாக, க்ளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து நீங்கள் 48 hours ப்ரியாராகவே வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து லீஃப்லெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெகுலர் யூஸ்க்கே வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா SLS அண்ட் பேரபன் ஃப்ரீ. BBlunt லிங்க் யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணும்போது BBlunt ஷைன் அகாடமி மூலமா ஷாம்போ ஃபவுண்டேஷனில் இருக்க உமனுக்கு நம்ம ஆர்டரை வந்து லிங்க் பண்ணி அவங்கள வந்து எம்பவர் பண்ணுறாங்க. நேஷனல் வைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 உமனை எம்பவர் பண்ணுங்கிறது தான் அவங்களோட மிஷனே. BBlunt வெப்சைட்டில் வந்து abit2023ங்கிற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். BBlunt ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், நைகா, அமேசான் இந்த மாதிரி அதர் ஆப்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. பிஃபோர் டே நைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் எல்லாம் நீட் பண்ணி எல்லாம் செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் வந்து கொஞ்சம் ஆர்கனைசேஷன் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ ஆயில் ட்ரேலாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பூன் ஸ்டாண்டு எதெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, எதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுமோ அதெல்லாம் வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ 2 சைடுமே வந்து உங்களுக்கு பட்டன் டைப்பில் இருக்கும். கீழே வந்து ஹேங் பண்ணுறதுக்கும் 2-3 ஹேங்கர் இருக்கும். சிங்க்குக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஷ்வாஷிங் லிக்விடு, அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் ப்ரஷ்ஷு அது எல்லாமே வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சோப் ட்ரேவும் வந்து நம்ம இதிலே வச்சுக்கலாம். ஸோ வந்து வாட்டரும் வந்து கீழே ட்ரெயின் ஆகிற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். கீழே வந்து க்ளீனிங் ப்ரஷ்ஷு அப்புறம் லிட் க்ளீனிங் ப்ரஷ் ரெண்டுமே வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பாத்திரம்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேபினெட்டாக வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி எல்லாருமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பாங்களா வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க. ஸோ நான் ஒரு மாதிரி வைப்பேன், என்னோடய மாமியார் வந்து ஒரு மாதிரி வைப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச ஸ்டைலில் வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு அவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எது எங்கெங்கே இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும், எது நீட்டாக இருக்கும், எது எப்படி ஆர்கனைஸ் பண்ணால் பிடிக்குமோ நான் மறுபடியும் அந்த மாதிரி ரீஆர்கனைஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து என்னோடய ரொட்டீனுக்கே வருவேன். ஸோ இங்கே வந்து ஆயில் ட்ரேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட் கண்டெய்னர், அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு, அப்புறம் பெப்பர் மில்லு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து உடன் ஸ்பேச்சுலாஸ் இதெல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு குக் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதெல்லாமே இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து செராமிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவேன், உடன் ஸ்பேச்சுலாஸ் யூஸ் பண்ணுவேன், கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுவேன். பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் குக்வேர் யூஸ் பண்ணுவாங்க, அலுமினியம் கடாய் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம போய் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்காக வந்து அவங்க அப்படி இருக்காங்களேங்கிறதுக்காக நம்மளும் அதையவே ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை வந்து நீங்கள் செய்யலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த டவுட்டை வந்து கேட்பாங்க, எங்கள் வீட்டில் எப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது, ஸோ அவங்க வச்சது நீங்கள் எப்படி மாற்றுவீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸில் கேட்டிருக்காங்க. ஸோ பட் அதுக்கான கரெக்டான டைம் வரல. நான் ஷேர் பண்ண நினச்சிட்டே இருப்பேன். அப்புறம் vlog ஓரியன்டாகவே போகிறதுனால என்னால் ஷேர் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்டி கண்டெய்னர்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ரீஃபில் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஊர்லேருந்து வந்தாலே ஒரு 2-3 days வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் தான் வந்து மெயினாக நான் வந்து பார்ப்பேன். ஸோ பாதி வந்து தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். ஏன்னா ஒரே ஆள் ஷூட் பண்ணிகிட்டே வந்து எல்லாம் செய்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து என்னால் வீடியோவில் வந்து ஷூட் பண்ண முடியல. இன்பிட்வீனில் பாப்பா அழுகுது அப்படின்னா நான் பாப்பாவை பார்க்க போயிடுவேன். இப்போ ஃபுல்லாக சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால எல்லா கபோர்ட்லேயுமே வந்து எறும்பு இருந்துச்சு. ஸோ நல்லா வைப் பண்ணிவிட்டு எறும்பு சாக் வந்து பார்டரில் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜார்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன்.
ஸோ கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது எல்லாமே எடுத்து உள்ளே அரேஞ்ச் பண்ணிடலாம். மறுபடியும் வந்து நம்ம ஏதாவது க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சன் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைப்பேன். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். தினமும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து இந்த க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ தினமுமே உட்காந்து நம்ம தொடச்சி அடுக்கிட்டு இருக்கோமான்னா கிடையாது. ஏன்னா ஒரு தடவையும் வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணக்கூடிய சாப்பரு, அதுக்கப்புறம் வந்து செராமிக் ஐட்டம்ஸ், கிளாஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து உள்ளே தான் இருக்கும். ஸோ நான் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே வந்து கிச்சனில் வந்து ஒரு கார்னரில் வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருப்பேன். அந்த க்ரீனிஷாக வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப கண்ணுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஜார் மட்டும் எம்டியாக இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெயினாக வந்து இண்டோர் பிளான்ட்ஸில் வந்து இந்த தண்ணியில் போட்டு மணி பிளான்ட் வளர்க்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த மாதிரி வாடிடும். ஸோ அதனால் இதுனா நம்ம தண்ணி மட்டும் மாற்றி வச்சுக்கலாம், ஈஸியாக மெயின்டைனும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைஸ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து அந்த பிரியாணிக்கு தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். நிறையா உளுத்து போயிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி மறுபடியும் அதே பாக்ஸை வந்து எடுத்து உள்ள கபோர்டில் வச்சுட்டேன். ஸோ இனிமேல் தான் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரீஃபில் பண்ணணும். கிச்சனில் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபுல் ஓவர்வியூ ஆஃப் கிச்சனையும் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து மைண்டுக்கும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம வந்து டிஃபன் செய்வோம், லஞ்ச் செய்வோம், டின்னர் செய்வோம். இந்த மாதிரி பாதி நேரம் வந்து நம்ம கிச்சனில் இருப்போம். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்பேஸில் வந்து அவன் இருந்துச்சு. அவனை வந்து நான் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா அவன் இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி வந்து நம்ம ஃபுட்டை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. அப்படிங்கிறதுனால அதிகமாக வந்து ஃபுட்டை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு அவன்லாம் யூஸ் பண்ணுறது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கிறதுனால அவன் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஹாலில் இருக்கக்கூடிய க்ராக்கரி யூனிட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு ரீஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கபோர்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எறும்பு வந்துருச்சு. ஸோ அது ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஃபுல்லாக எறும்பு சாக் பீஸ் போட்டு மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணேன். மூணு ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ கப்ஸு இதெல்லாமே வந்து அந்த ஆர்கனைசர் மூலமாக மேலே கீழே இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஐட்டம்ஸும் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பவுல்ஸு அதெல்லாமே வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் இல்லை 2 கப் அந்த மாதிரி வச்சுருப்பேன். ஏன்னா வீடியோஸ்க்கெலாம் வந்து ரெசிபி ஷூட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக, பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருப்பேன். இதுலேயே வந்து சைடில் வந்து ஒரு சின்ன யூனிட் இருக்குது. அதையுமே வந்து எடுத்துகிட்டு வைப் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ மேலே கீழே சுற்றியும் அந்த செவரில் ஃபுல்லாகவே வந்து எறும்பு சாக் பீஸ் போட்டு விட்டுட்டேன். அப்போ தான் மறுபடியும் வந்து எறும்பு வராது அப்படிங்கிறதுக்காக. இதுக்குள்ளே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக எடுக்க மாட்டேன். சப்போஸ் வந்து வீடியோஸ் எடுக்கிறோம், இல்லை வந்து கெஸ்ட்டு வராங்க, செராமிக் பிளேட்ஸ் வேணும், பவுல்ஸ் வேணும், ஸ்வீட் சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வாஷ் பண்ணி தொடச்சி அதுக்குள்ளேயே வந்து வச்சுருவேன். மோஸ்ட்லி வந்து ரெசிபி வீடியோஸ்க்கெலாம் வந்து இந்த பவுல்ஸ் இதெல்லாமே வந்து அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுவேன். இது கீழே இருக்கக்கூடிய கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சு எல்லா ஸ்நாக்ஸையும் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வைக்கிறேன். ஓப்பன் பண்ணுறது மட்டும் நம்ம செப்பரேட்டாக வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் பேஸ்கெட்டும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவ்ஸும் வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணேன். டாப் ட்ராவில் வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய பவுல்ஸு, பிளேட்ஸ்லாம் வச்சுட்டு அதோட ட்ரெஸ்ஸு, லஞ்ச் டவலு, அதுக்கப்புறம் கர்ச்சீஃபு, ஃபிஷ்ஷுக்கு போடுற ஃபுட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ கீழே இருக்க ட்ராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ரன்னரு, டேபிள் கிளாத்து, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் மேட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் இருக்குது. தேர்ட் ட்ராவில் வந்து ஃபுல்லாகவே வந்து அதோட டாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாகவே வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எனக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி யூனிட்டில் வந்து ஒரு பெரிய மணி பிளான்ட் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ ஊருக்கு போனப்போ அதிகமாக தண்ணி ஊற்றி அந்த மணி பிளான்ட் வந்து சுத்தமாக அழுகி போயிடுச்சு. ஸோ அதுக்காகவே ஸ்பேராக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் வெளியே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா க்ரோவாக இருக்கும்போது அதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன். மறுபடியும் அந்த எம்டி பாட்டில் திருப்பி வந்து நான் மணி பிளான்ட் வச்சு க்ரோ பண்ணி வச்சுருவேன். ஸோ 2 பிளான்ட்டை வச்சு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன்.
இண்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அது கரெக்டான லைட்டிங் இருக்கணும். அப்புறம் வந்து தண்ணி வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் விடணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. மணி பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே அதிகமாக தண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் அழுகிரும். பட் இருக்கிறதுலே ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய இண்டோர் பிளான்ட் அப்படின்னா மணி பிளான்ட் தான். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து நான் மணி பிளான்ட் வந்து வளர்த்துருப்பேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஹாலையும் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து 5th அன்னைக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஸ்கூல் வந்து 14th தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கு, ரீஅரேஞ்சிங் ஒர்க்கு, ஆர்கனைஸ் பண்ணுற ஒர்க்கு எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. இனி வந்து அடுத்தடுத்த விளாக்ஸில் வந்து என்னோடய ரொட்டீன் விளாக், DIML விளாக் இதெல்லாம் வந்து வரும். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான விளாக்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட் பண்ணலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அபிதமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.